hello, welcome back to our channel. azrafamilys beauty talks. எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? சாப்பிடலனா ஃபர்ஸ்ட் போயிட்டு சாப்பிட்டு வந்துருங்க. சாப்பிட்டு தெம்பா நம்ம வீடியோ பார்க்கலாம். சரியா? இல்ல சாப்பிட்டுட்டே கூட நம்ம வீடியோ பார்க்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹால் வீடியோ தான் இன்னைக்கும். ஸோ இன்னைக்கு என்ன ஹால் வீடியோ சேம் லைக் எனக்கு தேவைப்படுற சம் ஐட்டம்ஸ் வந்து நான் Purplle இருந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதை வந்து இன்னைக்கு நான் வந்து ஷோ பண்ண போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் தான். ஸோ இது வந்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம். ஓகே, ஓப்பன் பண்ணலாமா? அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கு. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இதில் என்ன இருக்குது அப்படின்னா பில் கொடுத்துருக்காங்க. பில்லில் வந்து நம்ம வாங்கின 1 2 3 4 ஐட்டமோட ரேட்டு, குவான்டிட்டி எல்லாமே இதில் இருக்குது. அண்டு ஆல்யூஷுவல் ஒரு பழைய இந்த பபிள் ஸ்பாஞ்ச், என்னது சொல்லுவாங்க, பபிள் ஸ்பாஞ்ச் பிளாஸ்டிக் கவர். சின்ன வேண்டுட்டான், 2 மினிட்ஸ் ரெண்டு தூக்கிட்டு வந்துடுறேன். சின்ன ஹாய் சொல்லு, சின்னப்பா ஹாய் சொல்லு. இப்போ தூங்கி எந்திரிச்சாரா? தான் இருக்காரு இவரு. ஸோ ஹாய் ஹாய் சின்னப்பா, அவா கூட மம்மிக்கு அவா கூட மம்மிக்கு அவா அவா ஒரு அவா தான் தருவார் அவர். சரி, ஓகே, நம்ம வந்து என்னென்ன வாங்கி பார்த்துடலாமா? ஸோ 4 ஐட்டம்ஸ் வாங்கியிருக்கோம். ஸோ 4ல் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஷாம்பு பாட்டில், கெரட்டின் நரேஷிங் ஷாம்பு. ஆல்ரெடி நான் இந்த ரிவ்யூ போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஷாம்பு ஆயிடுச்சு. என்னோட ஹேர் வந்து சூப்பர் சாஃப்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து நான் இது வாங்கியிருந்தேன். ஓகே ஓகே ஸோ திரும்பியும் நான் இதே வாங்கியிருக்கேன். அண்ட் இது வந்து நான் இதுக்கு யூஸ் பண்ணதில்லை. ஆப்பிள் சைடர் வினிகரோட ஸ்மூத்னிங் ஷாம்பு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எனக்கு இது ட்ரை பண்ணணும்னு தாட் இருந்துகிட்டே தான் இருந்தது. கீழே உட்காந்துச்சு. ட்ரை பண்ணணும்னு தாட் இருந்துகிட்டே தான் இருந்தது. ஸோ அதை இந்த வாட்டி நம்ம ட்ரை பண்ணிட்டு அதுக்கு நம்ம ரிவ்யூ கொடுக்கலாம். ஓகே, ஸோ குட் பைட்ஸோட ஆப்பிள் சைடர் வினிகர் ஸ்மூத்னிங் ஷாம்பு. என்னடா என்ன தோணும்? ஸ்மூத்னிங் ஷாம்பு. ஓகே, அண்ட் லிப்ஸ்டிக்ஸ். எஸ், லிப்ஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா மை ஃபர்ஸ்ட் பிராங்க் கால் 19 ஷேட் நம்பர். உங்களுக்கு தெரியுதா? வாவ், நான் எக்ஸ்பெக்ட் பண்ண கலர் வந்து சேம் அதே மாதிரி வந்திருக்கு. உங்களுக்கு தெரியுதா? எப்படி காட்டுறது? தெரியுதா? ஸோ பிடிச்சிருக்கு. இதோட ஷேட் சொல்லிட்டல, மை ஃபர்ஸ்ட் பிராங்க் கால் 19. அண்ட் இன்னொரு லிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா my first bay 9, my favorite. My first bay 9 வந்து எனக்கு அவ்வளோ ஃபேவரட். அண்ட் மோரோவர் நான் எப்போலாம் my first bay 9 ஷேட் இருக்க லிப்ஸ்டிக் நான் போட்டேன்னா அவ்வளோ பேர் கேட்பீங்க, உங்களோட லிப்ஸ்டிக் லிங்க் கொடுங்க, உங்கள் லிப்ஸ்டிக் லிங்க் கொடுங்க, நீங்கள் போட்டிருக்க லிப்ஸ்டிக் என்ன லிப்ஸ்டிக், உங்களோட ஷேடு என்ன ஷேடு, லாட்ஸ் ஆஃப் கொஷின் வந்துட்டே இருக்கும். அதுவும் இந்த லிப்ஸ்டிக் போட்டால் மட்டும்தான். பிகாஸ் அந்த அளவுக்கு இது எல்லாருக்குமே ஃபேவரட். எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச கலர் இது.
இது ரெண்டு பார்க்க வந்து சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும் கலர், பட் வேற வேற ஷேடு. இது பார்க்க வந்து ரெண்டும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி தான் இருக்கு, பட் வேற வேற ஷேடு. எனக்கு வந்து இந்த மாதிரி ஷேட் இருக்கு லிப்ஸ்டிக்ஸ் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிகாஸ் எனக்கு வந்து லிப்ஸ்டிக்ஸ் தான் அவ்வளோ பிடிக்கும். என்கிட்ட அவ்வளோ லிப்ஸ்டிக் கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஐ டோன்ட் நோ வை, பட் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எனக்கு எல்லா ஷேடு விட எனக்கு இந்த மாதிரி ஒரு மாதிரி சம் நியூட் வித் சம் கொஞ்சம் டார்க்கா இருக்க மாதிரி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ என்ன மாதிரி டேஸ்ட் இருக்கும் உங்களுக்கு இந்த லிப்ஸ்டிக் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மை ஃபர்ஸ்ட் பிராங்க் கால் 90 அண்ட் மை ஃபர்ஸ்ட் டே 9. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் அதுக்கு இது எல்லாத்துக்கூட லிங்க்குமே வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ வேணும்னா செக் பண்ணி பாருங்க. அவ்வளோதான் இந்த ஹால் வீடியோ. ஸோ ரொம்ப ரொம்ப நான் லிமிட்டடாக தான் வாங்கினேன். பிகாஸ் ஒரு 2 to 3 days பேக் தான் வந்து நான் இன்னொரு செட் ஆஃப் பர்பிள் நான் வாங்கியிருந்தேன் மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம். அண்ட் தேங்க்யூ. அண்ட் இன்னும் இது ஒரு செட் ஆஃப் ப்ராடக்ட் இருக்கு. அண்ட் இன்னும் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதனால வந்து மொத்தமாக வாங்கும் போது வந்து எனக்கு ரொம்ப அமௌண்ட் வந்து ரொம்ப பெருசாக போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சமாக நம்ம வாங்கணும்னா அது அமௌண்ட்டும் வந்து பெருசாக போகிற மாதிரி நம்மளுக்கு தெரியாது. நம்ம தேவையான ஐட்டம் நம்ம வாங்கி வீட்டில் வச்சுக்கலாம். ஓகேவா? முக்கியமாக வந்து ஒரு சீக்ரெட் என்ன தெரியுமா? இது நான் மொத்தமாக நான் ஆர்டர் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட பாவா கிட்ட போயிட்டு ஒரு அமௌண்ட் நான் கேட்கும்போது எவ்வளவா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. இதே வந்து நான் கொஞ்சமாக கேட்டேன்னா அது என் பாவாக்கு தெரியாது. கேட்கும் போதெல்லாம் கொஞ்சமாக கொடுத்துருவாரு கேஷ் எனக்கு. ஸோ அதனால அதை வந்து நான் கொஞ்சமாக வாங்குறதுக்கு ரீசன் வந்து இதுதான். அண்ட் இன்னொரு ஹால் வந்து நம்ம பார்க்க போகிறோம். எப்படின்னா அப்கமிங் அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு வரும். பிகாஸ் அது எனக்கு ரொம்ப ட்ரை பண்ணணும்னு ரொம்ப ஆசையானது. அந்த ஆப்பே ஃபர்ஸ்ட் என்ன ஆப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷாப்பி அப்படிங்கிற ஒரு ஷாப்பி அப்படிங்கிற ஒரு ஆப்பு. ஸோ அதில் வந்து காஸ்மெட்டிக்ஸ் வந்து நிறைய இருக்கு. ஸோ நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அதில் வந்து பிராண்டட் வந்து நாட் தட் மச் ஆஃப் பிராண்டட் ப்ராடக்ட் இருக்கான்னு எனக்கு தெரியல. எனக்கு பிடிச்ச சம் ப்ராடக்ட் மட்டும் பிக் பண்ணியிருக்கேன். தெரியல அது எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்காது சொல்லி எனக்கு தெரியல. அப்கோர்ஸ் நம்ம வந்து அப்கமிங் வீடியோவில் வந்து நம்ம அந்த ஷாப்பி அப்படிங்கிற ஆப்ல இருந்து நான் வாங்கின ப்ராடக்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப ரொம்ப ப்ராடக்டோட காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கு. அதுதான் வந்து எனக்கு டவுட்டாக இருக்கு. எப்படி பிராண்டட் திங் வந்து அவ்வளோ சீப் ரேட்டில் கொடுக்க மாட்டாங்க. ஸோ சம்திங் இட்ஸ் ராங். எனக்கு தெரியணும்னு நினைப்பேன் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் ப்ராடக்ட் நல்லா இருக்கா அந்த ப்ராடக்ட் நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அஃப்கோர்ஸ் இன்னும் ஒரு 2 to 3 daysல வந்துடும். நம்ம அப்கமிங் நம்ம வந்து ஷாப்பி ஆப்ல இருந்து நம்ம காஸ்மெட்டிக்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கிறது வந்துருச்சுன்னா நம்ம பார்க்கலாம். சரியா? அண்ட் அதுக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி சின்னோட ஹேர் ஸ்டைலை பார்த்து ஏதாச்சும் சொல்லிட்டு போங்க. எப்படி இருக்கு ஹேர் ஸ்டைல்? காட்டிருப்பா சின்ன ஒரு ஹேர் ஸ்டைல் காட்டேன்டா. ஹேர் ஸ்டைல் காட்டு. ஹேர் ஸ்டைல் காட்டு. அங்க பாரு ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கு? சின்னோட பழைய ஹேர் ஸ்டைல் வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருந்தது. இது வந்து ஸ்பைக்லாம் விட்டுட்டு வேற லெவல்ல இருக்காரு. சின்ன ஸ்பைக் சென்டர் ஸ்பைக் என்ன சொல்லுவாங்க? சென்டர் ஸ்பைக் தானே? யா சென்டர் ஸ்பைக். ஆக்சுவலி சின்னுக்கு வந்து மொட்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணணுன்ற ஐடியா இருந்தது. பட் பர்சனலி எனக்கு வந்து வேணாம் அப்படின்ற மாதிரி சம் பர்சனல் ரீசன்ஸ் தோணுச்சு. ஸோ வீட்டில் வந்து வேணாம் மொட்டைலாம் போட வேணாம் அப்படின்னோடனே வீட்லேயும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. வீட்டில் எல்லாருமே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. சரி ஓகே மொட்டை போட வேணாம் ஜஸ்ட் பாப்பாவோட ஹேர் வந்து கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சின்னுக்கும் நச்சுக்கும் வந்து ஹேர் கட் பண்ணியாச்சு. ஹேர் கட் பண்ணிட்டு 2 பேரும் வேற லெவலில் இருக்காங்க. பார்க்கவே வந்து இது நான் பெற்ற செல்வங்களா அப்படின்ற மாதிரி எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஸோ நச்சோட ஹேர் கட் வீடியோ வந்து அவளோட சேனல்ல வரும். அதாவது ஷெலினாஸ் வியூல வந்து அவளோட ஹேர் ஸ்டைல் ஹேர் கட் பண்ணது எல்லாம் வந்து ஒரு vlog மாதிரி எடுத்து அவ vlog எடுத்திருக்கா. ஓகே அவ ஒரு vlog எடுத்திருக்கா. ஸோ ஆக்சுவலி வந்து ஷெலினாஸ் வியூல வந்து மோஸ்ட்லி நான் வீடியோஸ் அப்லோட் பண்றதே இல்லை. ஏன்னா வந்து நம்ம வந்து பிஸி 10K மேலே ஆயிட்டாங்க. பிஸி. அவங்களோட சேனல் எல்லாம் அவங்க சேனல்லாம் என்னால் எடிட் பண்ணி ஒர்க் பண்ண முடியல. அப்படிலாம் இல்லை.
நச்சோட சேனல்லையும் போடணும், ஷெலினாஸ் வியூல வந்து ஏதாச்சும் சம் வீடியோஸ் போடணும். கொஞ்சம் பிஸியாக போயிட்டு இருக்கு பிகாஸ் ஆஃப் ஃபேமிலி பார்க்கணும் அண்ட் பாப்பாங்க பார்க்கணும் அண்ட் வீடியோ ஷூட் பண்ணணும் அண்ட் எடிட் பண்ணணும் அண்ட் அப்லோட் பண்ணணும். நிறைய ஒரு மாதிரி லைட்டாக கொஞ்சம் டென்ஷனாக இருக்க மாதிரி இருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் போட்டோம் அப்படின்ட்டு ஷெலினாஸ் வியூஸ் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து கொஞ்சம் மைண்ட் எல்லாமே கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சேனல்லையே வந்து யூடியூப் நம்மளோட அஸ்ராவேல் பியூட்டி டாக்ஸ்லேயே வந்து அந்த அளவுக்கு ஜாஸ்தி நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணுறதுல நிறைய பேர் கேட்குறீங்க, கண்டினியூவாக போஸ்ட் பண்ணுங்க, டெய்லி போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரெஷராக இருக்குது எனக்கு. கொஞ்சம் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்குமே, ஈவினிங் நாட் ஈவினிங் நைட் வரைக்குமே வந்து ரொம்ப பிஸியாக போயிட்டே இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. மோஸ்ட்லி வந்து நம்ம அஸ்ராவேல் பியூட்டி டாக்ஸ் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எடிட் பண்ணுறது வந்து ஆஃப்டர் 10 o'clock தான். நைட்டு வந்து 10 o'clock மேலே தான் வந்து எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். 10 o'clock எடிட் பண்ண உட்காந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 1-2 ஆகிடும் நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிக்கிறதுக்கே. 2 o'clock 3 o'clockலாம் கூட நான் உட்காந்து எடிட் பண்ணியிருக்கேன். ஒரு சில வீடியோஸில் பெருசாக இருக்க வீடியோஸில் வந்து ரொம்ப நேரம் போயிட்டுருக்கோம். ஸோ கொஞ்சம் பாப்பாங்க 2 பேரையும் தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் 10 o'clock ஒரு 11 o'clock மேலே தான் நம்ம உட்கார்ற மாதிரியே இருக்கும் எடிட்டிங்கில். ஸோ அதனால் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஷெலினாஸ் வியூவில் வந்து அந்தளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. நிறைய பேர் கேட்குறீங்க எனக்கு கமெண்ட்ல, எனக்கு நிறைய புரியுது. பட் சீரியஸ்லி எனக்கு கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஐம் ரியலி சாரி. கொஞ்சம் நம்ம சேனல் இப்படியே போட்டோம், அதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீ பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ஷெலினாஸ் வியூவில் வந்து நம்ம வீடியோஸ் ரெகுலராக அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அஃப்கோர்ஸ் ஷெலினா வந்து இன்னும் ஒரு 4 to 3 monthsல வந்து ஸ்கூல் போகிறாங்க. ஸோ நச்சு ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டோம். அச்சோ டெய்லி வீடியோஸ் வருமா நச்சோட சேனல்ல? நச்சு உன் சேனல்ல டெய்லி வீடியோஸ் வருமா? என்ன போடுவேடா? என்ன போடுவ? டெல் மீ. இதை தூங்கிட்டு இருக்கா. இதை தூங்கி அப்படியே எழுந்திருக்கிறாவ. ஸோ அதனால தான் அமைதியா இருக்கா. ஸோ ஷெலினாஸ் வியூவில் வந்து நம்ம நிறைய வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணலாம். ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்கோர்ஸ் ஸ்கூல்லாம் நம்ம போய் பார்க்குறதெல்லாம் வந்து நான் கண்டிப்பாக வீடியோ ஷூட் பண்ணி அவனோட சேனலில் அப்லோட் பண்ணுவேன். அண்ட் vlog மாதிரிலாம் போடலாம். நிறைய பிளான் பண்ணி வச்சுருக்கோம் ஷெலினாஸ் வியூவில் அப்லோட் பண்ணுறதுக்கு. கொஞ்சம் டைம் இல்லாத சம் ரீசன்ஸ்னால வந்து என்னால் பண்ண முடியல. அண்ட் ரியலி சாரி. அண்ட் அஸ்ராவேல் பியூட்டி டாக்ஸ்க்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே வந்து ஷெலினாஸ் வியூஸ்லேயும் வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொன்னால்தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இல்லைன்னா பண்ணாதீங்க சரியா? அவ வரலையா? அப்போ வந்து நீங்க என்ன பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க நச்சு சேனல்ல சரியா? ஷெலினாஸ் வியூல சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. ஒன்லி அஸ்ராவேல் பியூட்டி டாக்ஸ் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அப்கமிங் வீடியோஸ் எல்லாம் வந்து பாருங்க. ஓகே, அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ அண்ட் டேக் கேர். பை.